வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 12வது வசனம். முதல் பகுதியை மட்டும் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 12வது வசனம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். ஆமென். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்களுடைய பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும். ஸோ தேவன் நமக்கு கொடுக்கும் பலன், ரிவார்டு, இதை குறித்து தான் தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இப்போ நம்ம எந்த இடத்துல பார்த்தாலும் நமக்கு ஒரு காரியம் விளங்கி இருக்க வேண்டும். வேதத்தில் நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? நாம் எதை செய்கிறோமோ அதற்கு ஏற்ற பலனை நான் எங்கு அனுபவிப்பேன்? பரலோகத்தில் பிதா நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ நான் இதை அறிந்தவனாய் ரொம்ப தெளிவாய் எனக்கு இந்த காரியத்தை குறித்து 2 புத்தகங்களில் எழுதி வைத்திருக்கிறதை நாம் முன்னறிந்திருக்கிறோம். 2 காரியங்களை தேவன் நமக்கு, ஒன்று பவுல் தீமோத்திக்கு எழுதின நிருபத்திலேயும், 2வது யாக்கோபு தன்னுடைய புஸ்தகத்திலேயும் இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை நாம் அறிந்தோம் என்று சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். திருப்புங்க 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் 7லிருந்து 8 வசனங்கள் வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஓகே, இப்போ எனக்காக அங்கே ஒரு ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்காக ஒரு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ரிவார்டு எனக்கு காத்து கொண்டிருக்கிறது. நான் நல்ல போராட்டத்தை போராடி என்னுடைய ஓட்டத்தை முடித்து நான் பரலோகத்தில் போய் நான் சேரும் பொழுது என்னுடைய பிதாவாகிய தேவன் மூலமாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் எனக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படுகிறது. ஒரு நீதியின் கிரீடம் எனக்காக அங்கே வைத்திருக்கிறார்கள். அதே போல் ஆண்டவர் யாக்கோபு 1:12 சொல்றாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குதத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். இப்போ நமக்கு ஒரு ரிவார்டு அங்கே காத்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம மேலே போகும் பொழுது நம்ம இந்த வாழ்க்கை ஃபுல்லாகவே அதுதான். என்னென்னு சொன்னால், நமக்கு இப்போ நம்ம அநேக நேரங்களில் நம்மளுடைய ஃபியூனரல் சர்வீஸில் நம்ம அந்த பாடல்கள் கேட்டிருப்போம். எல்லா பாடல்களையும் நம்ம கேட்குற ஒரு காரியம் என்ன? அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அப்போ நமக்கு இங்கே போராடுகிற எல்லா போராட்டத்திற்கும் நமக்கு ரிவார்டு மேலே கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ எனக்கு என்ன காரியம்னா, இப்போ நான் பரலோகத்தை சுதந்திரிக்க 2 காரியங்கள் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று, நான் யாருக்காக இந்த காரியங்களை செய்கிறேன் இந்த பூமியில் இருக்கும் பொழுது. இதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையை நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நான் செய்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும், எவ்ரி ஸ்டெப் ஐ டேக், எவ்ரிதிங் ஐ டூ, whom am I glorifying? Am I glorifying God or I am pleasing the man? 2 விஷயம் தான் பண்ண முடியும். நம்மளால் இந்த பூமியில் 2 பேருக்காக தான் ஊழியம் செய்ய முடியும். ஒன்று பண்ணால் மனுஷனுக்காக பண்ண முடியும், இன்னொன்று பண்ணால் கர்த்தருக்காக பண்ண முடியும். இப்போ நல்லா நம்ம கர்த்தருக்காக பண்ணுகிறோம் என்று சொன்னால் நான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் 2மே நான் பண்ண முடியாது. ஏனென்று சொன்னால் நமக்கு ரொம்ப தெரிந்திருக்கிற வசனம் என்ன? ஒருத்தன் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய கூடாது. வசனம் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லி கொடுத்துருக்கிறது. அப்போ என்னுடைய ரிவார்டுக்கு ஐ ஹாவ் டு மேக் அ சாய்ஸ். இப்போ இந்த சாய்ஸ் என்னன்னு சொன்னா, எனக்கு தேவனுக்காக செய்கிறதற்கு ரிவார்டு பப்ளிக்காக கிடைக்காது அப்படின்னு வேதம் சொல்லுதா? சொல்லுங்க.
கேள்வி. கிடைக்கும் சொல்லுது. எங்க சொல்லி கொடுக்கிறாரு? நீ உன்னுடைய அந்தரங்கத்திலே கதவை சாத்தி உன் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது உனக்கு அவர் வெளிரங்கமாய் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நான் எதெல்லாம் சீக்கிரட்டாக செய்யணும், எதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் காண்பிக்காமல் நான் செய்கிறனோ அவைகளுக்கு எல்லாம் தேவன் வெளிரங்கமாய் பதில் கொடுக்கிற தேவனாய் இருப்பார். ஏன்னு சொன்னீங்கன்னா, தேவன் அப்படி தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஒரு 3 காரியங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஒன்று ப்ரேயர், 2வது சேரிட்டி, 3வது சர்விங். இந்த 3மே நான் சீக்ரெட்டில் தான் பண்ணி ஆகணும். ஜெபிக்கும் பொழுதும் நான் எல்லாருக்கும் முன்னாடியும் ரொம்ப லென்த்தியான ப்ரேயர் பண்ணாதுன்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அந்த ப்ரேயர் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரா? 6:5 வாசிங்க, மத்தேயு 6:5. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது இருக்க வேண்டாம், ஜெபம் பண்ண வேண்டாம். இதோட முடிஞ்சிருச்சு, அங்கே புல் ஸ்டாப். மனுஷர் காணும்படியாக நான் ஜெபிக்க கூடாது. என்னை யாரோ ஒரு பிரதர் பார்க்குறாங்க, இல்லையா சாமி என் மகனே பார்க்குறான், அவன் முன்னாடி நான் பரிசுத்தம் போல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணக்கூடாது. அவனுக்கு முன்னாடி நான் ப்ரிட்டன் பண்ணக்கூடாது. நான் யார் முன்னாடியும் நான் ஜெபிக்கிறத நான் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜெபம் என்பது எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவு. எப்போ நான் சீக்ரெட்டாக பண்ணும் பொழுது நம்ம கேட்டது என்ன? எனக்கு 24 மணி நேரம் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம் இல்லையா, நான் இடைவிடாமல் ஜெபிக்கத்தக்கதாய் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அப்போ நான் அழைத்திருக்கிற தேவன், நான் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது இதை சீக்ரெட்டாக தான் பண்ண முடியும். நான் இது எல்லாருக்கும் முன்னாடியே நான் என்ன பண்ண முடியாது, ஜெபத்தை பண்ணக்கூடாது. அதே போல் சேரிட்டி பண்ணும்போது நான் சொல்கிறேன், உன் வலது கை செய்கிறதை உன்னுடைய இடது கைக்கும், இடது கை செய்கிறத வலது கைக்கு தெரியாமல் பண்ணுப்பான்றாரு. ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறாரு. இன்றைக்கி நம்ம சேரிட்டின்ற பேரில் ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணோன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்திடுறோம். ஒருவருக்கு ஒரு உதவி பண்ணால் கூட யாருக்காவது நம்ம சொல்லிடுறோம். ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, இதை நம்ம யாருக்கு ப்ளீஸ் பண்ணுறதா செஞ்சிடறோம்? மக்களை ப்ளீஸ் பண்ணுறதா செய்கிறோம். நம்ம மக்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு தான் செய்கிறோம். நம்ம கிட்டேருந்து மற்றவங்க கிட்டேருந்து நமக்கு ஒரு ரிவார்டு தேவைப்படுது. அவர்கள் நம்மளை பார்த்து இவர் நல்லவர், இந்த பிரதர் பார்த்தீங்களா எவ்வளோ காணிக்க கொடுத்தாரு, இந்த பிரதர் பார்த்தீங்களா எவ்வளோ ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, இவங்களுக்கு பார்த்தீங்களா தேவை இருக்கிறப்போ ஒரு காரியத்தை செஞ்சு கொடுத்தாரு, அவங்க கடன் பிரச்சனை இருந்தால் கொடுத்தாரு. இது எல்லாருமே யாருக்கு முன்னாடி நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம். அவர்கள் பரிசேயக்காரனை போல நமக்குள்ளே என்ன வருது எண்ணங்கள், மற்றவர்களுக்கு முன்னாடி செய்யணும்னு தோணுது. ஆண்டவர் சொல்கிறார், இது யாருக்கு முன்னாடியே செய்யாத அப்படின்னு சொல்கிறாரு. 3வது காரியம், நான் சர்வீஸ் பண்ணுறப்பையும் மற்றவர்களுக்கு நான் உதவி செய்கிறது இல்லை, நான் அவர்களுக்கு சேவை செய்யும் பொழுதும் ஐ எம் டூயிங் சம்திங், அதையும் சீக்ரெட்டில் தான் பண்ண சொல்கிறார் ஆண்டவர். இதையும் பப்ளிக்காக பண்ணாதுன்றார். ஏன் ஆண்டவர் இப்படியான காரியங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார் என்று சொன்னால், அதில் முக்கியமான காரியங்கள் உண்டு. ஏன்னு சொன்னால், சபையில் நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 1-16வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, மத்தேயு 20:1-16 ஆண்டவர் கூலிக்கு வேலைக்காட்களை எடுக்கிறார். எடுத்துட்டு அவர்களை வேலையில் அமர்த்துகிறார். வேலையில் அமர்த்திட்டு ஆண்டவர் அதில் ஒரு ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். எப்படி ஒரு பரலோகம் ஆப்ரேட் ஆகுது, எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் நான் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவேன். நீங்கள் எப்போ வந்தீங்கன்றது முக்கியம் இல்லை, நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்திகள் என்பது முக்கியம் அல்ல, நீங்கள் எப்படி செய்திகள் என்று முக்கியம் அல்ல. பரலோகத்தில் போகும்பொழுது எங்களை நம்ம எல்லாரையும் கர்த்தர் எப்படி பார்க்க போகிறாரு? ஒரே போல தான் பிள்ளைகளாக மகனாக பார்க்க போகிறார். இது நிறைய நேரங்களில் நமக்கு பார்க்குறப்போ ஏற்றுக்கொள்ளுகிறது முடியறதில்லை. ஏன்னு சொன்னால், நமக்குள்ள ஒரு பொறாமை வருகிறது. ஒருவர் அதிகமாய் ப்ளஸ் பண்ணப்படும் பொழுது எனக்குள்ள ஒரு பொறாமை வருகிறது. இப்போ நம்ம கேட்குறோம்ல, ஏன்னா இந்த பேரபிளோடைய கான்டெக்ஸ்டே நிறைய புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த வேஜஸ் பேரபிள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்ஆப்ரோப்ரியேட்லி நமக்கு கொடுக்கப்படாத வேஜஸ். ஒருத்தர் ஒரு டைமுக்கு வேலைக்கு வந்தார், ஏர்லியாக வந்தார், ஆனால் அவருக்கும் ஒரே பணம் தான் சம்பளம் கொடுக்கப்பட்டது.
கடைசியாக வந்தவருக்கு ஒரே சம்பளம் தான் கொடுக்கப்பட்டது. இதை குறித்து நமக்குள்ளே இப்போ இந்த உலகத்தில் நம்ம கேட்டோம்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரொம்ப ஃபீலிங் வரும். என்ன ஃபீலிங் வரும்? பிரதர், காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணவருக்கும் ஒரே சம்பளம் தான், சாயந்தரம் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 6 மணிக்கு முடிச்சவருக்கும் ஒரே சம்பளம் தான். இது எந்த விதத்தில் நியாயம் பிரதர்? இப்படி தானே கேட்குவோம். இதுதான் நம்மளுடைய எண்ணம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எப்போ வருகிற தேவ பிரசன்னத்தில் எனக்கு முக்கியம் இல்லை. நீ தேவனை எப்போ தெரிந்து கொள்ள போகிறான்னு முக்கியம் கிடையாது. நான் 20 வருஷம் கிறிஸ்தவனாக இருக்கலாம், நான் 50 வருஷம் கிறிஸ்தவனாக இருக்கலாம், எனக்கு எல்லாமே தெரியல. எங்கள் அப்பா கூட கிறிஸ்தவனாக இருக்கலாம், எங்கள் அப்பா கோயில் கட்டி கொடுத்துருக்கலாம், எங்கள் அப்பா சர்ச் கட்டி கொடுத்துருக்கலாம். அது எது முக்கியம் கிடையாது. நாளைக்கு ஒருத்தர் வருவார் என்று சொன்னால், இந்த நிமிஷம் ஒருத்தர் கர்த்தருக்குள்ளே வருகிறார் என்று சொன்னால், அவரையும் கர்த்தர் என்னை போலவே ட்ரீட் பண்ணுவார். There is no partiality in God. நமக்கு அது ஏற்றுக்கொள்கிறதுக்கு முக்கியமில்லை. அப்போ இந்த ரிவார்டும் ஒரே மாதிரி தான் கொடுக்கப்படும். அதற்காக தான் உங்களுக்கு இதை கொண்டு வருகிறேன். பரலோகத்துக்கு போகும்போது இந்த ரிவார்டு ஒரே மாதிரி தான் கொடுக்கப்படும். இதில் எனக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லை. எனக்கு நீதியின் கிரீடமும் ஒரே மாதிரி தான் கொடுக்கப்படும், எனக்கு ஜீவ கிரீடமும் ஒரே மாதிரி தான் கொடுக்கப்படும். பவுல் சொல்கிறார், மேலே போகும்போது நான் ஒரு மனுஷனை அறிவேன், அவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதே நான் அறிவேன்னு சொல்கிறார். சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அவன் உடம்புல இருந்தானா இல்லையான்னு தெரியாது, ஆனால் மேலே போகும்பொழுது கர்த்தரை பார்க்கத்தக்கதான நமக்கு ஒரு கிரியை காண்பிக்கிறார். அப்போ இதை நான் ரிவார்டு சொல்லும் பொழுது நான் யாருக்காக ஒர்க் பண்ணுகிறேன், இதில் ஏன் why I need a reward அப்படின்னு சொல்லி 4 பாயிண்ட் குறித்து கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. why I need a reward? First thing, look for God in every first place. நான் கர்த்தரை எல்லா நேரத்திலும் முதலாவதாய் வைப்பதற்கு எனக்கு இந்த ரிவார்டு தேவைப்படுகிறது. ரிவார்டு என்று சொன்னால் வெகுமதி, நாட் a prize. வின்னர் கிடையாது, இட்ஸ் a bonus. அப்போ எனக்கு இது ஒரு ரிவார்டுனா எனக்கு ஒரு வெகுமதி கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது. இந்த வெகுமதி நான் பெறும் பொழுது now I can see put God in first place. இதை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு முன்னாடி தேவை. ஏன்னு சொன்னால், நான் முதலாவதா எபிரேயர் 11வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 11. இப்போ இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 1வது வசனத்தை வாசிங்க. ஆமாம், இப்போ நமக்கு இந்த எபிரேயர் நிர்வாகியம் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். 16வது அதிகாரம் முழுவதும் விசுவாசம் என்பது, வாசிச்சிருங்க அதை திரும்ப இன்னொரு முறை. ஒன்று, நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களோட நிச்சயமாயிருக்கிறது. இதனால் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று நமக்கு எபிரேயரில் ஈப்ரூஸ் சாப்டர் 11 முழுவதும் எழுதி வைத்திருக்கிறார். 16வது அதிகாரம் முழுவதும் என்னுடைய காரியத்தில் தேவ மனுஷர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் விசுவாசித்தார்களோ அவைகளை அவர்கள் பெற்று கொண்டார்கள் என்பதை மிக தெளிவாய் நமக்கு எழுத வைத்திருக்கிறார். அப்போ அவர்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள். என்ன செய்தார்கள்? முதலாவது தேவனை விசுவாசித்தார்கள். They put God first. இப்போ எனக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும் பொழுது முதல் ரிவார்டு என்ன, எதை குறித்து எழுதியிருக்கிறார்? வாசிங்க 2வது வசனம். அறிந்திருக்கிறோம். இப்போ கவனிங்க, நமக்கு முதல் நடந்த காரியத்திலிருந்து கொண்டு வருகிறார். இதை முதல் கொண்டு வருகிற காரியம் என்ன? கர்த்தர் காயின் ஆபேலுடைய காரியத்தை நமக்கு முன்குறித்து காண்பிக்கிறார். என்ன காயின் ஆபேலுடைய காரியம்? அவர்கள் ஆபேல் விசுவாசித்தான், அவனுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. முதல் ரிவார்டு அவனுக்கு அங்கே கிடைக்குது. ஏசாவும் காணிக்கை கொண்டு போகிறார், ஆபேலும் காணிக்கை கொண்டு போகிறார். இப்போ இந்த அதிகாரம் முழுவதும் வாசிச்சே வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொருவரும் விசுவாசித்தார்கள். ஸோ தே புட் காட் ஃபர்ஸ்ட். இப்போ நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன் கேளுங்க.
நம்ம விசுவாசத்தை குறித்து பேசுவோம், ஆனால் அதை முழுமையாய் நம்ப மாட்டோம். இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இது சைக்காலஜியில் எங்களுக்கு ஒரு செஷன் ஒன்று எடுத்தாங்க. எப்படின்னா, இப்போ நீங்கள் வாட் யூ பிலீவ் யூ வில் ஹேவ் இட். இப்போ நம்ம இதை கேட்டிருப்பீங்க. பட் இருந்தாலும் காலையில் எந்திரிச்சு எனக்கு இன்றைக்கி தலைவலி வருதுன்னு காலையிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா, எனக்கு தலைவலினா ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தலைவலி வந்துடும். அதுக்கு மிராக்கல்லாம் இல்லை, அது சயின்ஸ் எல்லாம் கிடையாது, இட்ஸ் அ சைக்காலஜி. நீங்கள் கால் வலி வரும் எனக்கு, உங்களுக்கு எனர்ஜியே இல்லை, நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க சைக்கலாஜிக்கலாக. நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டம்ளரை கூட எடுத்து வைக்கிறது 50 கிலோ வெயிட்டை தூக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. யூ ஹாவ் அ ஃபெய்த் இன் தட். நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவீங்க. இப்போது நேற்று நைட்டு ரெனிட்டா வந்து என்ன சொன்னான்னா, எனக்கு ஃபீவர் இருக்குதா பாருங்கள் டாடி அப்படின்னா. ஆனால் கொஞ்சம் தான் இருந்தது, இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ இருந்த உடனே என்ன பண்ணால் 2 பேராசிட்டமால் கொடுத்த உடனே, அது பேராசிட்டமால் ஒர்க் ஆகுதா இல்லையான்றது செகண்டரி. ஆனால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை என்ன, பேராசிட்டமால் நம்மளை சுகப்படுத்திடும். நமக்கு இதிலெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஒரு நம்பிக்கை வருது. நம்ம கூப்பிட்டு கேட்குவோம், இது போயிடுமா டாடி, மம்மி இது சரியாயிடுமா. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ காணாமல் போச்சுன்னு எனக்கு யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். காலையில் தூங்கி எழுந்திரிச்சு வந்தால் ஏதோ தொலைஞ்சு போச்சு, உடம்புல ஒரு பாடி பார்ட்டே காணும், பயம். அநேகருக்கு இப்படி தான் விசுவாசம். நைட்டில் ஏதோ ஒரு கனவு காணுவோம். ஆனால் வேதத்தில் இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை, நீங்கள் தினம் தினம் செய்கிறதுல எவ்வளோ உங்கள் விசுவாசத்தில் கர்த்தரை முதல்ல வைக்கிறீங்க. ஏன்னா கர்த்தர் எனக்கு இது செய்வார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள்னு எனக்கு வசனம் சொல்லுது. அப்போ நான் விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பேன் என்று சொன்னால், எனக்கு எபிரேய நிருபாக்கியன் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார், நீங்கள் விசுவாசித்தவர்களுக்கு நடந்த காரியங்கள் என்ன. அப்போ நான் அந்த அளவுக்கு விசுவாசிக்கிறேன்னா, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, இதை நான் விசுவாசிக்கிறேன்னா. இன்றைக்கு கர்த்தருடைய நாளை நான் சமீபமாக இருக்கிறதுன்னு நான் வாசித்த இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய நாள் கர்த்தர் என்கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? மான்ஸ், இன்னைக்கு உரிய வேத பகுதி இது, இந்த வேத பகுதியில் நீ இது வாசிக்கிற, நீ தேவனுடைய புஸ்தகத்தை வாசிக்கிற, நீ விசுவாசிச்சனா கர்த்தருடைய நாளுக்கு வருகிற பிரகாரமாய் நீ உன்னை ஆயத்தம் பண்ணி கொள்ளுகிறாயா? am I preparing myself? நமக்கு என்னென்னா, தினம் வேத பகுதி வாசிக்கிறதே நம்ம எங்கேயும் ஏனோ தானோன்னு வாசிக்கிறதுனால நமக்கு இப்படியெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி விசுவாசிக்கிறது இல்லை. இது ஃபெய்த் ப்ராக்டிஸ், கர்த்தரை முதல்ல வைக்கிறது. எனக்கு இன்னைக்கு கர்த்தர் இந்த வேத பகுதியில் எனக்கு சொல்லி எந்த வசனம் கூட வாசிங்க, அதில் 5 வசனமோ 3 வசனமோ 2 வசனமோ அரை வசனமோ முழங்கால் போட்டு வாசிங்க. வேத புஸ்தகத்தை முழங்கால் போட்டு வாசிங்க. வாசிக்கும் பொழுது எனக்கு உண்மையாகவே ஏன் இந்த முழங்கால் போட்டு வாசிக்கிறது எனக்கு ஸ்டான்லி அங்கிள் சொல்லி கொடுத்தாங்க. நான் ஒரு நாள் இப்போ இங்கே வந்தப்போ ஏப்ராம் அண்ணன் வீட்டில் அகஸ்டின் ஜபக்குமார் அண்ணன் வந்து அவங்க ரூமில் இருந்தாங்க. நாங்கள் அவருடைய கால் வலின்னு சொல்லிவிட்டு, அவர் பார்த்தீங்கன்னா நான் புனித்தும் நானும் தான் போயிட்டு அவருக்கு நிறையா முறை ஹெல்ப் பண்ணோம். பயங்கர கால் வலி அவருக்கு காலெல்லாம் வீங்கி போயிருந்தது. அவருக்கு நாங்கள் நிறைய உதவிகள் பண்ணோம். ஒரு முறை அவர் மேலே இருக்கிறார், நான் கீழே இருந்து ஏப்ராம் அண்ணன் வீட்டுக்கு போனேன். அவருக்கு கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேலே. பிரியமானவர்களே, நான் மேலே போகிறேன், அகஸ்டின் அண்ணன் பார்க்குறேன், அந்த வயசுக்கும் முழங்கால் போட்டு வேதத்தை திறந்து வச்சுட்டு வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் ஒருவேளை பரிசுத்தவான்களை பார்க்கல, பவுல் ஒருவேளை அப்படி தான் இருந்திருப்பாரா இருக்கும். வயசு இல்லை, நமக்கு என்ன வயசாகுதுன்னு முக்கியம் இல்லை, முழங்கால் நின்று வாசிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு. நான் அநேக நேரங்களில் வேதங்களை நான் கேட்டிருக்கிறேன். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு ஸ்டான்லி அங்கிள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வேதத்தை முழங்காலில் வாசி, கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். கர்த்தர் உங்கள்கிட்ட கட்டாயமாக பேசுவார். ஒரு பெரிய கமிட்மெண்ட்டோட வேதத்தை வாசி. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசலைன்னா நீ என்னை வந்து கேளுன்னு இருக்கிறார். வேதத்தை முழங்காலில் வாசிக்கும் போது எனக்கு ஃபெய்த் வருது. அந்த வேதத்தின் வசனத்தின் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. கர்த்தருடைய வசனம் அது என் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. என்னை மாற்றுகிற வசனம் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அந்த பட்டயம் என் இருதயத்தை கருக்கு உள்ள டோட்டலாக என்ன கட் பண்ண போகுது அப்படின்னு எனக்கு வேத வசனம் சொல்லுது.
இதை நான் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் எனக்கு வேத வசனம் ஏதோ டெய்லி பார்க்குற ஜோசியம் போல மாறிவிடும். கேலண்டரில் வாசிக்கிற வசனம் அல்ல, அதில் ஃபெய்த் வராது. கேலண்டரில் ஒரு வசனம் வாசிக்கிறது இல்லை. தயவு செய்து உங்களுடைய வேதத்தை திறந்து முழங்கால் போட்டு வாசிங்க. வாசிக்கும் பொழுதுதான் எனக்கு உம்முடைய வேதம் எனக்கு கால்களின் தீபமாக இருக்கும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். அப்போ எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ஐ நீட் அ ரிவார்ட். எனக்கு வெகுமதி தேவை, டு see the God first. அப்போ நான் எனக்கு ரிவார்டு கிடைக்கும்னா நான் கர்த்தரை முதலாவதாய் வைப்பேன். இரண்டாவது காரியம், ஐ நீட் அ சான்டிஃபிகேஷன். என்னை பரிசுத்தப்படுத்த எனக்கு ரிவார்டு தேவை. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. ஒரு ரிவார்டு கிடைக்குதுன்னா ஐ நீட் டு பி சான்டிஃபைடு, ஐ நீட் அ ஹோலினஸ். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 5வது அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு புரியும். என்ன புரியும்னு சொன்னீங்கன்னா, ஏன் எனக்கு இந்த சான்டிஃபிகேஷன் தேவைப்படுது, எனக்கு ஏன் இந்த பரிசுத்தம் தேவைப்படுது, அப்போ அந்த பரிசுத்தத்திற்குரிய நோக்கம் என்ன என்று இந்த மத்தேயு 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். எங்கிருந்து கொண்டு வருகிறார்னு சொன்னால், அவர் வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 14வது வசனம் வரையிலையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டு வர்றாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் ஒன்றுனா சொல்லிட்டு வர்றாருன்னா, நான் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்போ எனக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆண்டவர் கொண்டே வருகிறார். என்ன கொண்டு வர்றாருன்னா, பேரலா என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே வருகிறார். ஐ நீட் அ சான்டிஃபிகேஷன். அது ஒன்லி வேர்ட் ஆஃப் காட் தான் கொடுக்கும். இந்த ரெண்டு லைன் தான் இருக்கிறது. இந்த சான்டிஃபிகேஷன் எப்படி நடக்குது என்று சொன்னால், எனக்குள்ள ஒரு ஆதங்கத்தை, எனக்குள்ள ஒரு தர்ஸ்ட்டை, எனக்குள்ள ஒரு வேண்டுதலை கர்த்தர் வைக்கிறார். அந்த ஆவியில் எளிமை எனக்குள் வரணும். ஆவியில் எளிமை எனக்குள் வந்தாதான் நான் பாக்கியவானாய் இருக்க முடியும், பரலோக ராஜ்யம் என்னதாய் ஆக முடியும். அப்போ ஆவியில் எனக்குள்ள எளிமை என்கிற தாகம் எனக்குள் இல்லை என்றால் நான் பரலோக ராஜ்யம் பார்க்க முடியாது. உங்களுக்கு புரியுதா? இது ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்கிரிப்சர்ஸ். வேதம் அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ஆவியில் எளிமை என்றது என் இருதயத்தில் முதல்ல வரணும். இப்போது ஆவியில் எளிமை என்பதுக்கு உங்களுக்கு சரியான உதாரணமாக சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு பிச்சைக்காரன், எனக்கு பிச்சைக்காரன். பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு எப்படி? அவனுக்கு நாளைக்கு சாப்பாடு இருக்குமா? அவன் என்ன பண்ணுவான்? டெய்லி போயிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு யார்கிட்டையாவது அன்னைக்குரிய சாப்பாடை பிச்சை எடுத்து தான் ஆகணும். நான் தேவனிடத்தில் போகும் பொழுது, நான் ஆவியில் எவ்வளோ நாள் நான் ஆவிக்குரிய மனுஷனாய் வாழ்ந்தாலும், ஒவ்வொரு நாள் காலையில் நான் முழங்காலில் போய் நிற்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் போய் பிச்சை கேட்கிறவனாக இருக்கிறேன். என்ன கேட்குறேன்? ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய காரியத்தை எனக்கு கொடுங்கப்பா. எனக்குள்ள எவ்வளோ பெரிய இருந்தாலும் பெருமை வராது. எனக்குள்ள பெருமை இருக்காது. அப்போ பெருமை இருந்தால் என் ஆவியில் எளிமை இருக்காது. I don't consider myself I am holy person. I don't consider myself I'm a righteous person. I don't consider myself I'm a worthy, I'm a trustworthy, I'm a honest. I don't think any of those things. Rather, I'll go submit to God, saying that, Lord, I am very poor in my spirit. My spirit is not enough in me. எனக்குள் இருக்கிற ஆவி எனக்கு போதாது ஆண்டவரே, எனக்கு ஆவி அதிகமாய் தேவைப்படுகிறது. கர்த்தாவே, உம்முடைய ஆவியினாலே என்னை நிரப்புங்கப்பா. I kneel down and I ask God. God would anoints me every morning. என்ன சொல்றாரு? மூப்பர் வாலிபர், யோவேல் தீர்க்கதரிசியில் சொல்லப்படுகிற அதே காரியம் என்ன? மூப்பர் வாலிபர் யாவரும் அவர்கள் என்ன பண்ணுவார்களா? தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். பிரியமானவர்களே, அப்ப எனக்கு இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரம், எனக்கு கிடைக்கிற வரம் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் வந்து நிற்கும் பொழுது, who sanctifies me, who makes me holy to see God. That is important. I will get reward
இஃப் ஐ எம் கெட் சான்டிஃபைடு. ஆவியினால நிரப்பப்படுகிறேன். நான் ஆண்டவரிடத்துல போய் முழங்கால் போட்டு கேட்குறேன், அப்பா பிதாவே, அன்பின் ராஜாவே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்ன ஆவியில் நிரப்புங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னுடைய நாவை பரிசுத்தப்படுத்துங்க, என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, என் காதை பரிசுத்தப்படுத்துங்க, என்னுடைய எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நான் பரிசுத்தம் உள்ளவனாய் வாழ உங்களால் மாத்திரம்தான் முடியும் ஆண்டவரே. அப்போதான் எனக்கு ரிவார்டு கிடைக்கும் ஆண்டவரே. நான் ஏனோ தானே, ஏன்னா தீமோத்தேயுல சொல்றாருல்ல, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் நல்ல ஓட்டத்தை ஓடினேன், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, போராட்டம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் எனக்கு நீதியின் கிரீடம் கிடைக்காது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்காய் ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. I need that. I have to go through that pain. I need to be sanctified. I need to be holy. It is not a compromise. Holiness is not a compromise. பரிசுத்தம் என்பது மிக மிக முக்கியம். எபிரேயர்ல வாசிக்கிறோம் அல்லவா, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. I need that. Who can be sanctify me? Only God can sanctify me. I'm unworthy. I put God first. Second, I ask God to sanctify me. இரண்டாவது காரியத்தை நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன். மூன்றாவது காரியம், every single thing நான் கேட்கிறேன். மூன்றாவது காரியம், to serve the Lord with diligence. நான் கர்த்தரை சேவிக்கிறதுக்கும் கர்த்தருக்கு நான் பணிபுரிவதற்கும் எனக்கு ரிவார்டு தேவைப்படுகிறது. I need that. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3:23 வாசிங்க. அறிந்து எதை செய்தாலும் நான் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய கடவும். இப்போ எனக்கு ரிவார்டு எப்படி கிடைக்கும்? என்னை ஆண்டவர் மேலே கொண்டு போகும் பொழுது டு சர்வ் த லார்ட். நான் எதை செய்தாலும், we are very much hectic in work. நீங்கள் நிறைய காரியங்களில் ரொம்ப பிஸியான ஆட்கள் தான். வேலை இருக்கிறது, 12 மணி நேரம் ஷிஃப்ட் பண்ணுறீங்க, சிலர் 8 மணி நேரம் ஷிஃப்ட் பண்ணுறீங்க, நிறையா பேர் மீட் பண்ணுறீங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, என்னன்னாலும் பண்ணலாம். ஆனால் எல்லா நேரத்துலையும் நான் இதை ஒரு கோரிலேஷனாக பார்க்குறேன். இப்போ எனக்கு 2 செய்திகள் இருக்கும் பொழுது பிசாசானவன் என் குடும்பத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை தொடர்றதை பார்க்குறேன். இப்போ ஒரு செய்தி ப்ரிப்பேர் பண்ணுறேன், என்ன பிசாசானவன் தொடுகிறான், நான் எங்கே தப்பு பண்ணுறதுன்னு பார்க்குறான், என்ன முயற்சி பண்ணுறான். நம்ம வாசிக்கிறோம், பேதுருவில் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி தீர்கிறதை எனக்கு கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஐ ஹாவ் டு பி ரியலி கிளியர். நான் செட்பேக் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு காரியம் வருது, நடுவில் என் குடும்பத்தில் வருது, என்னுடைய பேரண்ட்ஸ் வழியாக வரலாம், என்னுடைய மனைவி வழியாக வரலாம், என்னுடைய சகோதரிகள் முன்னாடி வரலாம், என் ஒர்க் பிளேஸில் வரலாம், நான் காரில் போகும்போது வரலாம், நான் எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் ஒர்க்கில் நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. பிசாசு உங்களை கீழே தள்ளுவதற்கு ரொம்ப ரொம்ப கன்னிங்னஸோட ஒர்க் பண்ணுவான். ஏன்னு சொன்னால் யாக்கோபு நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, கர்த்தர் ஒருவனும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அப்போ நம்ம சோதிக்கிறவன் யார்? பிசாசு தான். பிசாசு தான் கவனமாக பார்க்குறான். நான் நன்மை செஞ்ச ரிவார்டு கிடைக்க தேவையில்லை, நான் நன்மை செய்யும்போது எனக்கு தீமை வருது இல்லை, அப்போ அதுதான் ரிவார்டு எனக்கு. நான் ஒருத்தருக்கு நன்மை செய்கிறேன், ஒருத்தருக்கு உதவி பண்ணுறேன், எனக்கு ரிவார்டு கர்த்தரிடத்துலேருந்து வரும் நான் விசுவாசிச்சேன்னா அப்போ கர்த்தர் எனக்கு ரிவார்டு கொடுப்பாரு. இட் டசன்ட் மேட்டர். நம்ம அநேக நேரங்களில் we battle with the wrong people. We battle with the wrong people. நமக்கு அந்தகார லோகாதிபதிகளோட இந்த பிரபஞ்சத்தில் இல்லாதவர்களோடு கூட தான் நமக்கு போராட்டம் உண்டு. ஸோ ஐ நீட் டு பி ரியலி எனக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது, எனக்கு விஸ்டம் தேவைப்படுது. அதற்கு எனக்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, எப்படியெனில்
எப்படி இருப்பாங்களா? மனுஷர்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் இப்படிதான் நம்மை கொண்டு போகத்தக்கதாய் பூமியில் பிசாசானவன் நம்மை கொண்டு வர போறான். அப்போ என்னுடைய ரிவார்டு எல்லாவற்றையும் நான் இங்கே லூஸ் பண்ணிடுறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் உங்களை குற்றப்படுத்துறதுக்காக இதை கேட்கல. நீங்கள் நம்ம எல்லாருமே பாருங்களேன், வீடு வாங்காதவங்களை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்போ வீடு வாங்க போறீங்கன்னு கேட்பீங்க. ஐஎல்ஆர் வாங்காதவங்களை பார்த்து என்ன சொல்வீங்க? எப்போ பிரதர் உங்களுக்கு ஐஎல்ஆர்னு கேட்பீங்க. அது ஒரு முறை கேட்டால் பரவாயில்ல, ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது நம்ம கேட்குவோம். வேலை இல்லாதவங்களை பார்த்து என்ன கேட்குவோம்? எப்போ வேலை கிடைக்கும்னு கேட்பீங்க. அது ஒரு முறை கேட்டால் பரவாயில்ல, ஒரு முறையும் கேட்போம். நமக்கு அது ஒரு மேண்டேட்ரி கேள்வி மாதிரி ஆயிடுச்சு. அவரு எனக்கு தெரியும், இப்போ அவங்கள ரொம்ப நாளாக எனக்கு தெரியும், அவனுக்கு ரொம்ப நாளாக வேலை இல்லைன்றது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு முறையும் கேட்குவோம். பிரதர், அது அவங்களுடைய வேலை பிரதர், அவங்கள நீங்கள் டிரைவ் பண்ணாதீங்க. அவர்கள் பணப்பிரியராயும் உலகத்தில் தேவையில்லாத காரியங்களுக்காகவும் நான் ஒருவரையும் ஐ எம் ட்ரைங் டு புட் தம் இன் அ ப்ரெஷர். இதை தான் கர்த்தர் சொல்லுகிறார், டு சர்வ் த லார்ட் வித் இன்டெலிஜென்ஸ். நான் கர்த்தருக்கு சேவை செய்யும் பொழுது எல்லாவற்றையும் ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் பர்சனாக இருக்கணும். ஒருவரையும் நீ நியாயம் தீர்க்கிற மனுஷனாய் இருக்க கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான்காவதாக, ரிவார்டு எனக்கு எதுக்கு தேவைன்னா, டு மோட்டிவேட் மீ டு சஃபர் ஃபார் லார்ட். எனக்கு ரிவார்டு கிடைக்கும்னா நான் சஃபர் பண்ண தயாராக இருப்பேன். பரலோகத்தில் எனக்கு ரிவார்டு இருக்குதுன்னா என்ன, நான் சஃபர் பண்ண தயாராக இருப்பேன். ஏன்னா பரலோகமே உம்மை தீர்ப்பதால் கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறீர். அப்போ எனக்கு பரலோகத்தில் ரிவார்டு இருக்குதுன்னா நான் எல்லா விதமான கஷ்டத்தையும் சகிக்க தயாராக இருப்பேன். எனக்கு இந்த பூமிக்கு அடுத்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு கஷ்டம் இல்லைன்னு பார்ப்பேன். மத்திய 25 அதிகாரம் 14 வசனம் எடுங்க. அன்றியும் அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவரிடத்தில் 5 தாலந்து கொடுக்கிறார், ஒருவரிடத்தில் 5 கொடுத்துட்டு வராரு. இப்போ எனக்கு ஒரு தாலந்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த தாலந்தை பயன்படுத்தாமல் இதற்காக நான் ஒரு பிரயாசமும் எடுக்காது இருக்கும் பொழுது எனக்கு மேலே என்ன கிடைக்காது? ரிவார்டு கிடைக்காது. நான் என்ன எஃபர்ட் எடுத்தேன், என்ன கஷ்டப்பட்டேன். இப்போ நமக்கு எனக்கு போன வாரத்தில் நம்ம இந்த அவுட்ரீச் பண்ணப்போ எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த வாட்ஃபோர்டில் நம்ம இப்போ இந்த சபையை ஆரம்பித்து வர செப்டம்பர் மாதம் வரும்பொழுது 1 வருஷம் ஆக போகுது. அவுட்ரீச்சு இங்கே அங்கமாக தான் பண்ணோம். போன வாரத்தில் தான் ஒரு ப்ராப்பர் அவுட்ரீச் பண்ணோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, இந்த சபையினுடைய நோக்கம் இந்த வாட்ஃபோர்ட் தேசத்தில் அந்த ஐ ஸ்ட்ரீட்டில் ரெகுலராக மாதத்தில் 1 முறை போய் நின்று தேவனை அறியாத மக்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறது எனக்கு ஒரு பெரிய ரிவார்டாக இருக்குது. சபையாக நான் மேலே போகும்போது எனக்கு ஒரு ரிவார்டு கர்த்தர் கட்டாயமாக கொடுப்பார். இது எதிர்பார்க்குறதுல தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம், எனக்கு கர்த்தர் ரிவார்டு கொடுக்காருன்னு வேலை செய்கிறேன்னா செய்வேன். ஆமாம், அப்படி தான் செய்வேன், தப்பு ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் குறுக்கு வழி எதிர்பார்க்கல. கர்த்தர் என்ன ரிவார்ட் பண்ணுவார், எங்கள் அப்பா எனக்கு ரிவார்ட் கொடுப்பார். நான் அவருக்காக ஊழியம் செய்வேன். என்ன கர்த்தர் அடைச்சதே அதுதான். நான் ரோட்டில் போய் ஊழியம் பண்ணுவேன், நான் நர்சிங் ஹோமில் போய் ஊழியம் பண்ணுவேன், ஹாஸ்பிட்டலில் போய் ஊழியம் பண்ணுவேன், ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஊழியம் பண்ணுவேன். நான் ஊழியம் பண்ணுவேன். ஏன் ஊழியம் பண்ணுவேன்? எனக்கு கர்த்தர் மேலே போனால் ரிவார்ட் கொடுப்பார். நான் அதுக்காகவே பண்ணுவேன். மேலே போனால் நீ என்னுடைய ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் என்னை கூப்பிடுவார். நான் உன்னை நம்பினப்பா, உன்னை நம்பி கொடுத்தேன், அதனால தான். ஏன்னா இந்த அதிகாரத்தில் வாட்சல 1 தாலந்து கொடுத்தவன், 2 தாலந்து கொடுத்தவன், 5 தாலந்து கொடுத்தவன் என்ன பண்ணுறான்? ஒவ்வொரு விதமாக ஆப்ரேட் பண்ணுறான். அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட தாலந்தை நான் பயன்படுத்தாமல் மேலே போனால் எனக்கு ரிவார்டு கிடைக்காது. ஐ ரியலி லுக் ஃபார்வர்டு. எனக்கு இந்த ரிவார்டு கிடைக்க மேலே போனா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார் மத்திய 5:12 சொல்லும்போது என்ன சொன்னாரு? மேலே உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பவுல் இதை தான் சொல்றாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் திருப்புங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம்
11வது வசனத்தை வாசிங்க. ம் 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 பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி. இதே தான், இப்போ இதே காரியம்தான். மேலே ஒரு ராஜ்யத்தை கொண்டு வருகிறது ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. அழைத்து கொடுத்து இதே காரியத்தை தான் இப்போ நம்ம மத்தேயுவில் வாசிச்சோம் இல்லையா, அதே காரியத்தை தான் கர்த்தர் ரிப்பீட் பண்றாரு. இப்போ நான் போகும்பொழுது எனக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நான் பயன்படுத்தாதபடிக்கு பிசாசாரவன் எனக்கு நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் நான் எப்படி இருக்கிறேன் என்று சொன்னால், நான் முட்களுக்குள்ள விதைக்கப்பட்ட விதையாக இருக்கிறேன். முட்களுக்குள்ள விதைக்கப்பட்ட விதை என்ன? அது வரும்பொழுது முட்செடி அது நெருக்கி போட்டுரும். அதுக்கு விளக்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? உலகத்தின் ஐஸ்வர்யமோ உலகத்தின் மாயக்கமோ உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளோ இவைகள் எல்லாம் என்னை நெருக்கி போட்டது. இவையே முட்களுக்குள்ள அது என்ன பண்ணுமா? நல்ல ஊன்றுமா. ஆனால் ஊன்றி வளரும் போது தன்னை சுற்றி முட்செடிகள் எல்லாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் யாருக்காக ரிவார்டுக்காகவும் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒருவேளை மனுஷருக்காக உங்கள் வேலையை செய்வீர்கள் என்று சொன்னால், இந்த சபையோ எந்த சபையோ எந்த இடத்துலையும் என்னை ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இந்த சர்ச்சுக்காக இந்த பிரதர் இதை செஞ்சார், இந்த சர்ச்சுக்காக கமிட்டடாக இந்த சிஸ்டர் இதை செஞ்சாங்க, இந்த தம்பி இதை செஞ்சான் அப்படின்னு அவங்க உங்களை கூப்பிட்டு. ஏன்னா ஏப்ராமனை அடிக்க ஒரு தடவை சொல்கிறது இதுதானா, இங்கே இருக்கிறவங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டா நம்மளுக்கு மேலே ரிவார்டு கிடைக்காது. நம்ம மக்களை பிரியப்படுத்துவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் யூ வில் கெட் அப்செட் வெரி சூன். நான் ஒரு ஸ்டோரி வாசித்தேன். ஒரு அம்மா ஒரு 1000 பீப்புள் இருக்கிற சர்ச்சில் அவங்க அந்த காலகட்டங்களில் அவர் இப்படி ஒரு புக் எழுதினப்போ எழுதியிருக்கிறார். அவரோட பேர் டேவிட் பாசன், பாப்டிஸ்ட் சர்ச், இங்கே இங்கிலாந்து தேசத்தில் தான். அவருக்கு அந்த அம்மாவை தெரியுமா? அந்த அம்மா எல்லா வைன் கப்ஸையும் அவங்க தான் கழுவுவாங்களாம். அப்போ 1000 பேர் இருக்கிற சர்ச்சோட வைன் கப்பை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முறையும் எல்லாரும் முன்னாடியும் கூப்பிட்டு எல்லாரும் நாங்கள் பண்ணுறேன்னு சொல்லுவாங்களாம். நான் தான் இந்த கப்பெல்லாம் கழுவுறேன், நான் தான் இந்த கப்பெல்லாம் கழுவுறேன். ஒரு நாள் அந்த அம்மாவை குறித்து யாருமே அப்ரிஷியேட் பண்ணாத போது அந்த அம்மாவுக்கு ரொம்ப வேதனையாக போச்சான். என்னடா இது, நம்மளை கூப்பிட்டு ஒரு முறை கூட ஒரு தேங்க் பண்ணலையே, நம்ம எவ்வளோ இந்த சபைக்காக செய்கிறோம், நம்ம எவ்வளோ கமிட்டடாக செய்கிறோம், எவ்வளோ உடல் உழைப்பை கொடுக்குறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு கழுவுறோமே, இவ்வளோ காரியங்களை செய்கிறோமே, நம்மளை இவங்க எடுத்து ஒரு முறை கூட நம்மளை கௌரவப்படுத்தலையே, ஒரு முறை கூட என்னை கூப்பிட்டு முன்னாடி அப்ரிஷியேட் பண்ணலையே. அப்போ அவர் கூப்பிட்டு சொன்னாராம், பாஸ்டர் நீங்கள் யாருக்காக இதை செய்கிறீர்கள்? நீங்கள் தேவனுக்காக செய்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் ரிவார்டு மேலே இருக்குது. நீங்கள் எந்த சபையிலனாலும் நம்ம இருக்கலாம், நீங்கள் எந்த ஊழியத்தினாலும் அதான் சொல்கிறார் ஆண்டவர், சீக்ரெட்டாக செய்யுங்க. உங்கள் சர்வீஸ் யாருக்கும் தெரிய தேவையில்லை. பாளையத்தில் தேவனுடைய பெட்டியை 4 பேர் கொண்டு வந்ததாக மாத்திரம்தான் எழுதப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, அந்த 4 பேர் யாருன்னு எழுதலை. அந்த 4 பேர் யாருன்னு எழுதலை. நாமானுடைய குஷ்டரோகம் தீருவதற்கு ஒரு சிறு பெண்ணு தான் எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த பெண்ணு யாருன்னு பெயர் எழுதப்படவில்லை. நம்ம பேர் நோட்டீஸில் இல்லைன்னா எவ்வளோ வருத்தப்படுவோம் தெரியுமா? நம்மளை கூப்பிட்டு யாரா முன்னாடி கௌரவப்படுத்தலாம் எவ்வளோ அப்செட் ஆகிறோம் தெரியுமா? நான் எவ்வளோ ஹார்ட் அண்ட் சோல் போட்டு வேலை பார்த்தேன், எனக்கு ஒரு ரிவார்டும் இல்லையே. இப்படி தான் நம்மளுடைய காரியங்கள். கடைசியாக ஒரு காரியம், 4 காரியங்களை குறித்து பார்த்தோம். புட் காட் ஃபர்ஸ்ட். Second, sanctifying the God who wants to sanctify me. Third, to serve the Lord with intelligence. Fourth, reward will motivate me to suffer for the Lord. 4 காரியங்களை பார்த்தோம். இந்த 4 காரியங்களை பார்த்துட்டு ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கதையோடு சொல்லி இந்த காரியத்தை முடிக்கிறேன்.
ஜான் வெம்ப்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் இருந்தார் அமெரிக்க தேசத்தில். 1934 வருடத்திலிருந்து 1997 வரைக்கும் அவர் வாழ்ந்த காலங்கள். அவர் அவர் சபையில் அவரும் அவருடைய மனைவியும் தொடர்ந்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கித்து கொண்டிருந்தாங்க. அவருடைய மினிஸ்ட்ரி பேர் நீங்கள் போய் கூகுளில் போய் போட்டு பாருங்க, வினியார்ட் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப். வினியார்ட் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப். இவர்கள் தொடர்ந்து இந்த அற்புதத்தை குறித்தும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் செய்த எல்லா அற்புதங்களை குறித்து தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் பிரசங்கத்தை முடிச்சுட்டு அந்த பாஸ்டர் சொல்லுவாரா, உங்கள் ஜெப தேவை இருக்கிறவர்களுக்கும் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் தயவு செஞ்சு ஸ்டே பிஹைண்ட், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு வரான். ஒருத்தரும் நிற்க மாட்டாங்களாம். எல்லாம் சபை முடிஞ்ச உடனே கிளம்பி ஓடிடுவாங்களாம், டக்குன்னு போயிடுவாங்களாம். இப்போ இவருக்கும் ரொம்ப டிஸ்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் இவரும் மனைவியும் தொடர்ந்து இதே காரியத்தை பிரசங்கம் பண்ணிட்டு வராங்களாம். ஒரு நாள் காலையில் அவருக்கு ஒரு ஃபோன் வருதான். அந்த ஃபோனில் அவங்க சர்ச்சிலேருந்து ஒரு பிலீவர் கூப்பிட்டு சொல்கிறாரா, பாஸ்டர் என் ஒய்ஃப் ரொம்ப சிக்காக இருக்கிறா, நான் இன்டர்வியூக்கு போகணும், நீங்கள் வேறு ஹீலிங்கை பற்றி ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் வேணால் ஒரு ஜெபம் பண்ணுங்களேன், என் ஒய்ஃப் மேபி ஹீல் ஆகிடுவா, நான் இன்டர்வியூக்கு போயிடுவேன் அப்படின்னு கூப்பிட்றாராம். இப்போது பாஸ்டருக்கு ஹீலிங்கை பற்றியே பேசிட்டு வர்றார். இப்போ இவரை கூப்பிட்றது பிலீவர். இவரால் நான் போக முடியாதுன்னு சொல்ல முடியாது, போய் ஜெபம் பண்ணி நடக்கலனாலும் பிரச்சனை. இப்போ இவர் உடனே ஜெபம் பண்ணுறாரு ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே முதல் கேஸை இப்படி கொடுத்துருக்குறீங்களே, நான் போகணும், ஒருவேளை அது மிரக்கிள் நடக்கலைன்னா நான் மேபி பேபி சிட் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்போ என்னை பேபி சிட்டிங்க்கு வேலைக்காக தான் நீங்கள் என்னை கூப்பிட்றீங்கன்ட்டு ஜான் வெம்ப்லர் போகிறாராம். போயிட்டாராம். உள்ள வீட்டுக்கு போனோன்னே அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரா, அவங்க ஒய்ஃப் கிட்ட கூப்பிட்டு போகிறாராம். கூப்பிட்டு போனால் அது அங்கே அதை விட கொடுமையா, அவங்க ஒய்ஃப் முகம் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குதான், ரொம்ப சிக்காக இருக்கிறாங்களாம். சிக்காக இருந்த உடனே இவருக்கு இன்னும் பயம் ஆயிடுச்சான். என்னடா இது ரொம்ப சிக்காக இருக்கிறாங்க, நம்ம ஜெபம் பண்ணால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தெரியல. உடனே இவர் சொல்கிறாராம், பாஸ்டர் குயிக்காக ஜெபம் பண்ணுங்க, ஹீல் ஆகிட்டு நான் கிளம்புற இன்டர்வியூக்குன்றாராம். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. ஃபெய்த்தே கொஞ்சம் கம்மியோட அவங்க மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுறாராம். ஜெபம் பண்ணிவிட்டு அதுவும் கூட ஒரு ஃபெய்த்லெஸ் தான், ரொம்ப சின்ன ஜெபம் தான், ஆண்டவரே இவங்களை ஹீல் பண்ணுங்கன்ட்டு இவருக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டாரா. திரும்பி ஹஸ்பண்டை பார்த்து, நிறைய நேரங்களில் எல்லா ஜெபமும் ஹீல் பண்ணாது பிரதர் அப்படின்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாராம். எல்லா ஜெபமும் ஹீல் பண்ணாது பிரதர், அதனால் நீங்கள் அதை குறித்து பேசிகிட்டே இருந்தால் அவங்க ஹஸ்பண்டோட கண்ணு இந்த பக்கம் திரும்புதான், என்னடா இது இவர் இப்படி இந்த பக்கம் திரும்புகிற, நம்ம இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோமே, திரும்பி பார்த்தா அவங்க ஒய்ஃப் எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்களாம். பிரியமானவர்களே, இது அவங்க நேராக உட்காந்துட்டு பாஸ்டரை பார்த்து, ஜான் would you like to stay for a breakfastன்னு கேட்குறாங்களாம். இவருக்கு ஷாக்காம், என்னடா இது உடனே ஹீல் ஆயிடுச்சு, நம்ம எதுவும் சொல்லவும் முடியாது, இப்போ இவரால் சாப்பிடவும் முடியலையா, ஏன்னா பசியே இல்லை இப்போ, ஏன்னா இதை பார்த்த உடனே இவருக்கு ஷாக் வேறு. இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி ஊழியம் பண்ணதுக்கு முதல்ல நம்மளுக்கு ஒரு ரிவார்டு கிடச்சிருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெளியில் வந்துட்டாராம், நான் கிளம்புறேங்க, இட்ஸ் ஓகே நீங்கள் இன்டர்வியூ எல்லாம் பாருங்கன்னு வந்துட்டாராம். அவரால் காருக்கு நடக்க முடியலையா, இப்படி தான் எழுதியிருக்கிறாங்க அந்த புத்தகத்தில். he could not walk, it was very close. அவரால் அவருடைய இருதயம் முழுதும் அவ்வளோ பாரத்தில் நிரம்பிடுச்சான். அவருடைய அடி வயிற்றுலேருந்து கத்தி சத்தம் போட்டு நன்றி சொல்கிறாராம். God, you gave me the first miracle. என்னுடைய ஊழியத்திற்கு கிடைச்ச முதல் ரிவார்டு தான் ஆண்டவரே. நான் நிறைய நேரங்களில் நம்பாமல் இருந்தது உண்டு, ஆனால் இன்றைக்கி பண்ணின ஜபம் கூட எனக்கு பெருசு ஜபம் இல்லை, ஆனால் God who rewards me. நம்ம எபிரேயர் 11 வாசிச்சோம்ல, சாராள் விசுவாசித்தாள், அவளுக்கு பிள்ளை உண்டானது. எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறீங்க? your faith can be anything. Do you believe you will receive it? I challenge you brother sister, I bless you, you will get it today. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வேண்டுதல் எதுனா கூட இருக்கட்டும், உங்கள் தேவை எதுனா இருக்கட்டும், விசுவாசிங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில் இதை செய்வார்னு விசுவாசிங்க. என்னை கொண்டு வந்த கர்த்தர், அநேக நேரங்களில் நம்ம தேசங்களில் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கலாம், காசு இல்லாமல் இருந்திருக்கலாம், நிறைய பிரச்சனை இருந்திருக்கலாம், பட் ஐ எம் டெல்லிங் யூ, God will bless you. God will bless you. He will reward you. Don't you think that God is not looking at your situation? உங்களை கர்த்தர் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. God who knows you,
there is a good purpose for you. How many of you believe கர்த்தர் என்னை தொட்டு என் வாழ்க்கையை மாற்றுவார்?